வெல்கம் டு சேஷாத் வித் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஜூலை 29ஆம் தேதிக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முத்துவும் மீனாவும் போட்ட பிளானால அண்ணாமலையும் விஜயாவும் பேசியிருக்காங்க. வீட்டுல கலகலப்பா எல்லாரும் இருக்கிற நிலையில சுருதி வந்து அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைய எபிசோட்ல ஸ்டார்டிங்ல சுருதியும் பாடி பழைய போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரவி வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிற போட்டோவை பார்த்து இதுல நீ ரொம்ப கியூட்டா இருக்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டிபில வைக்க போறேன்னு சொல்லி ரவியை கலாய்க்கிறாங்க. அதுக்கு ரவி ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்க சுருதியும் ரவியும் சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முத்து காரை தாறுமாறா ஓட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாரு. வந்ததுமே அண்ணாமலை விஜயாவும் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அண்ணாமலை விஜயாட்ட தண்ணீர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிறகு அண்ணாமலையோட கழுத்துல ஒட்டி இருக்கும் விஜயாவின் பொட்டை பார்த்து எல்லாரும் கலாய்க்க அண்ணாமலை வெக்கப்படுறாருங்க. அப்போது பாட்டியும் அண்ணாமலையும் விஜயாவும் இந்த மாதிரிதான் ஒரு முறை சண்டை போட்டு பேசாம இருந்தாங்க. அப்ப நான் தான் வந்து சமாதானம் செஞ்சுட்டு போனேன். அடுத்த 10வது மாசத்திலே ரவி பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னதுமே முத்து அப்படின்னா இன்னும் 10 மாசத்துல எங்களுக்கு தங்கச்சி வரப்போதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாருங்க. அதை தொடர்ந்து ரூமுக்குள்ள பாட்டு கேட்டு கொண்டிருந்த சுருதியை ரவி போய் கட்டிப்பிடிக்கிறாரு. சுருதி கொஞ்ச நாளைக்கு என்ன தொடாத அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிக்கிறாருங்க. நான் குழந்தைலாம் பெத்துக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னதுமே ரவி வந்து இன்னும் 2-3 வருஷத்துக்கு தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு சுருதி இன்னும் 2-3 வருஷத்துக்குலாம் இல்லை, நான் எப்பவுமே பெத்துக்க போறது கிடையாது, என்னாலலாம் அந்த வழியை தாங்கவே முடியாது, வேணும்னா வாடகை தாய் மூலமா நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு ரவி என்னதான் இருந்தாலும் நீ பெத்துக்கிற மாதிரி வராதுல அப்படின்னு சொல்ல என்னாலலாம் பெத்துக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிடுறாங்கங்க. அடுத்ததா மொட்டை கடிதாசில மனோஜ் தூக்கம் இல்லாம விஜயாவுக்கு போனை போட்டு அம்மா எனக்கு தூக்கமே வரல, வெளியே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. மொட்டை கடிதாசியை காட்டி எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ மாசம் 50,000 பணம் தரணுங்கிறதுக்காக புதுசா கதையை ரெடி பண்றியாடா அப்படின்னு விஜயா திட்டுறாங்கங்க. அம்மா எனக்கு யாரால பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, உங்களால தான் அப்படின்னு சொன்னோடனே விஜயா மனோஜை போட்டு அடிக்கிறாருங்க. உனக்காக எவ்வளவு அசிங்கப்பட்டு நான் இருக்கேன், நீ என்னையே சந்தேகப்படுறியா அப்படின்னு கோவப்படுறாருங்க. அடுத்த நாள் காலையில முத்து தன்னுடைய இன்னொரு காருக்கு டிரைவராக தன்னுடைய நண்பன் கார்த்தியை கூட்டிட்டு வராங்க. அவரிடம் சாவியை கொடுக்க சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்றாரு. விஜயா வந்து ஏதோ பெரிய ஏரோப்ளேனியா வாடகைக்கு விடுற அப்படின்னு நக்கல் பேசுறாங்க. அண்ணாமலை திட்டுறாருங்க. இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.